உங்கள் வீட்டில் மீன் வாங்கியிருக்கீங்களா? அப்போ கண்டிப்பாக ஒரு டைம் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு மீனில் கொஞ்சமாக மஞ்சள்தூள், மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே ஊற வச்சுடுங்க. அப்புறமா ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்த மீனை சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 2 சைடும் பொரியிற மாதிரி நல்லா திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. மீன் நல்லா பொரிஞ்சதும் அதை அப்படியே தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா அதே எண்ணெயில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து 2 செகண்ட் நல்லா பொரிஞ்சதும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துட்டு இதையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. அப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியையும் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. ஆல்ரெடி மீனில் உப்பு சேர்த்துருக்கிறதுனால இப்போது இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக மஞ்சள்தூள், மிளகாத்தூள், சீரகத்தூள் 3யும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 செகண்டுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இதில் கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் சில்லி சாஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த டைமில் நாம் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்த மீனை இது கூட சேர்த்துக்கலாம். மீனில் இந்த மசாலா நல்லா பிடிக்கிற வரைக்கும் நாம் இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மசாலா எல்லாம் சுண்டி வர வரைக்கும் நாம் இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கடைசியாக இதில் கொஞ்சமாக மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நாம் சேர்த்துருந்த மசாலா எல்லாம் மீனோடு சேர்ந்து ஒட்டி வர வரைக்கும் இதை நாம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மசாலாவோடு சேர்ந்து மீனை சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் மறக்காமல் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள்.